இந்த எபிசோட ஃப்ராங்கா பேசும்போது நாம பார்க்க போற படம் மகாராஜா. நித்திலன் டைரக்ட் பண்ணியிருக்க இந்த படத்துல விஜய் சேதுபதி லீட் ரோல் பிளே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, மகாராஜா அப்படிங்கிறவரு தொலைஞ்சு போன லக்ஷ்மியை தேடுறாரு. இன் எக்ஸ்பான்ஷன் மகாராஜா இந்த கேரக்டர்ல விஜய் சேதுபதி பிளே பண்ணியிருக்காரு. அவர் ஒரு சலூன் கடை நடத்திட்டு இருக்காரு. அண்ட் ரொம்ப வருஷம் முன்னாடியே அவருடைய ஒய்ஃப் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொந்தம் அவருடைய மகள் ஜோதி தான் இந்த கேரக்டர்ல சச்சனா பிளே பண்ணியிருக்காங்க. மகாராஜா அண்ட் ஜோதி இவங்க ரெண்டு பேருமே லக்ஷ்மியையும் தங்களோட குடும்பத்துல ஒரு பார்ட்டா நினைக்கிறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ப்ல கலந்துக்கிறதுக்காக ஜோதி வெளியூர் கிளம்புறாங்க. அந்த 1 வீக் தன்னோட மகளை பிரிஞ்சிருக்காரு மகாராஜா. இந்த சமயத்துல வீட்டுல இருந்த லட்சுமிய ஒரு திருட்டு கும்பல் களவாடிடுறாங்க. சோ தன்னோட லட்சுமியை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாரு மகாராஜா. அந்த கேஸ்ல போலீஸ் பெருசா ஆர்வம் காட்டாதனால கண்டுபிடிச்சு கொடுத்தா 7 லட்சம் பணம் தரேன் அப்படிங்கிற ஆஃபரையும் முன்வைக்கிறாரு. சோ லக்ஷ்மிய போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, லக்ஷ்மிங்கிறது உண்மையாலுமே யாரு, அண்ட் மகாராஜா தன்னோட மைண்ட்ல வச்சிருக்கிற பிளான் என்ன, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட டைரக்டர் நித்திலன் இதுக்கு முன்னாடி குரங்கு பொம்மை அப்படிங்கிற அட்டகாசமான படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதனாலேயே மகாராஜா மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்தது. அவர் பண்ணியிருக்கிற இந்த 2 படங்களுமே ரொம்ப இன்டென்ஸான படங்கள், ஆல்சோ ரொம்ப டிஸ்டர்பிங்கான படங்களும் கூட. இந்த 2 படங்களும் பிசிக்கல் வயலன்ஸா நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஆனா அதே சமயம் அவர் டைரக்ட் பண்ணியிருந்த ஷார்ட் பிலிம் புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம் பாத்தீங்கன்னா இமோஷனல் வயலன்ஸா நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் அந்த ஷார்ட் ஃபிலிமை எல்லாரையும் பார்க்க சொல்லி நான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவ்வளோ சூப்பரான ஷார்ட் ஃபிலிம் அது. கமிங் பேக் டு மகாராஜா, இந்த படத்தோட பெரிய பிளஸ் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. நித்திலன் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயை ஒரு பசில் மாதிரி ரைட் பண்ணியிருக்காரு. அதனாலேயே படத்துல வர ஒவ்வொரு டீட்டெயிலும் நீங்க ஃபோக்கஸ்டா வாட்ச் பண்ணுவீங்க. படமும் உங்களை ஹூக் பண்ண மாதிரி இழுத்துட்டு போகும். அண்ட் அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிற கெஸ்ஸிங்கும் நமக்கு இருந்துட்டே இருக்கும். இந்த படத்தோட மேக்சிமம் ஆஃப் போர்ஷன் எல்லாமே செட்டப் 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 செட்டப். அந்த செட்டப் எல்லாம் எதை நோக்கி நம்மளை இழுத்துட்டு போகுதுன்னா, கடைசியில வர்ற 10-15 நிமிஷம் ரிவிலேஷனுக்காக, அந்த பே ஆஃப்காக. அண்ட் கண்டிப்பா அந்த கிளைமேக்ஸ் ரிவிலேஷன் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. பிஃபோர் இந்த படம் பேசக்கூடிய அந்த சீரியஸான விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த படம் ஒரு ஹியூமர் டேக்கை எடுத்துக்குது. அதனுடைய ரைட்டிங்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப ஹியூமராகவே இருந்தது. விஜய் சேதுபதி தன்னோட கேஸை எடுத்துக்க சொல்லி ஒவ்வொரு போலீஸ் டீம் தன்னோட கதையை ஃபுல்லா சொல்றது, ஒரு ரவுடி மாதிரியான ஒரு கேரக்டரை குணால் ஃபேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றது, வண்டி திருடின கேஸ்ல மாட்டின ஒரு திருடனுக்கு போலீஸ் அப்படின்னு கேரக்டர் நேம் வைக்கிறது, அது மூலமா பண்ணக்கூடிய ஹியூமர், அண்ட் ஒரு பஞ்ச் ஆஃப் போலீஸ் சேர்ந்து ஒரு மோசடியில ஈடுபடுறாங்க அப்படிங்கிற முரணை காமிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து நம்மள என்டர்டெய்னிங்காவே வச்சுக்குது. அதே சமயம் கதையையும் முன்னோக்கி நகர்த்துது. பெர்ஃபார்மன்ஸஸா பார்த்துக்கிட்டோம்னா அஃப்கோர்ஸ் விஜய் சேதுபதி பெரிய 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 பிளஸ். இது அவருடைய 50வது படம் அண்ட் கங்க்ராட்ஸ் ஃபார் தேட். ஆஸ் யூஷுவல் ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸை இதுல கொடுத்திருக்காரு விஜய் சேதுபதி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஸ்பாய்லர் எதுவும் இல்லாம சொல்லணும் அப்படின்னா, ஒரு கேரக்டர் கிட்ட சவால் விடுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்ல ஒரு சிம்பிள் ஜெஸ்டர் தான் பண்ணுவாரு. அதுவே அவ்வளோ என்ஜாயபிளா இருக்கும். அவரை தவிர இன்னும் நிறைய நடிகர்கள் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாய்ஸ் மணிகண்டன், நட்டி நட்ராஜ், சிங்கம் புலி, முனிஷ்காந்த், அபிராமி, வினோத் சாகர், சச்சனா, இவங்க எல்லாருடைய நடிப்புமே சூப்பரா இருந்தது. அண்ட் அனுராக் காஷ்யப்போட பிரசன்ஸ் ரொம்ப டெரிஃபிக்கா இருந்தது. பட் டப்பிங்க்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத அவருடைய லிப்சிங்க் நம்மள பல இடங்கள்ல சோதிக்குது. படத்துடைய மிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ற மாதிரி கட் பண்ணியிருக்காரு எடிட்டர் பிலோமின் ராஜ். ஒவ்வொரு விஷயத்து மேலையும் ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்குறது அண்ட் அந்த ரிவிலேஷன் வரும்போது நம்மள வாவ் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிறது எல்லாத்துக்குமே இது ஹெல்ப் பண்ணுது. தினேஷ்குமார் புருஷோத்தமனோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க் இந்த படத்துக்கு தேவையான ஒரு கிரிட்டினஸை கொடுக்குது. அனலரசுவோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபி எல்லாமே ரொம்ப நேச்சுரலா ரொம்ப ரியலா இருந்தது. அண்ட் ஆல்சோ ரொம்ப ப்ரூட்டலாகவும் இருந்தது. அஜினிஷ் லோக்நாத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துல எங்கெல்லாம் டென்ஷன் தேவையோ அந்த டென்ஷனை பயங்கரமா எலிவேட் பண்ணுது. பட் ஹியூமரான சீன்ஸ்ல கொஞ்சம் ஓவர் டூ ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஃபீலும் வருது. இந்த படத்தோட குறைகள்னு பார்த்தோம்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்பவே நல்லா இருந்தது. பட் சில இடங்கள்ல கொஞ்சம் வீக்கா இருக்கோ அப்படிங்கிற ஃபீல் வந்தது. உதாரணத்துக்கு 2 திருடங்களை அரெஸ்ட் பண்ற சீன் ஒன்று வரும். அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீல் இருந்தது. அண்ட் ஒரு முக்கியமான மர்டர் பிளானோட ஒரு கேங் வரும். அவங்களுடைய நோக்கமே யாரு குறுக்க வந்தாலும் கொல்றது, யார் அவங்க ஃபேஸை பார்த்துட்டாலும் கொல்றது, அண்ட் அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் கொல்றது. அப்படி இருக்கும்போது அந்த ஃபேமிலியை சேர்ந்த முக்கியமான நபர் கிடைச்சும் அவங்கள கொல்லாம விட்டுட்டு போயிடுவாங்க. அது ஏன் அப்படிங்கிற எந்த தெளிவும் படத்துல இல்ல. அது கன்வின்சிங்காவே இல்ல. சில கேரக்டர்ஸ் எல்லாம் ஏன் இந்த படத்துல இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியே இருக்கு. அந்த கேரக்டருக்கு போய் மம்தாவா, அந்த கேரக்டருக்கு போய் பாரதி ராஜாவா, இவங்களை ஏன் நடிக்க வைக்கணும், அந்த கேள்வியும் வருது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் ரொம்ப ரொம்ப கோரியா, ரொம்ப ரொம்ப வைலன்ஸா, ரத்தம் தெரிக்கிற மாதிரியான பல காட்சிகள் படத்துல இருக்கு. அண்ட் படத்தோட முடிவுல கண்டிப்பா ஒரு டிஸ்டர்பிங்கான மனநிலையோட தான் வெளியே வருவீங்க. ஸோ கீப் தேட் இன் மைண்ட். நல்ல மேக்கிங்கோட நல்ல பெர்ஃபார்மன்ஸோட எல்லாமே இருந்தாலும் இந்த படம் சொல்லக்கூடிய மாரல் என்ன,
அது பேசியிருக்கிற விஷயம் சரியா தப்பா, இந்த மாதிரி மாரல் டைலமாஸும் நமக்கு வரும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஓவராலா இந்த படம் பத்தி சொல்லணும்னா, மகாராஜா இஸ் அ சாலிட், கிரிப்பிங் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். ஸோ இந்த வீடியோல மகாராஜா படம் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல வேறொரு படம் பத்தி பார்க்கலாம். நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடி பிரைம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.